சிறுபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் சிஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி நமது ராசி பலன். இந்த நிகழ்ச்சியை பார்க்காது நான் வெளியிலேயே போறது கிடையாது. இந்த நிகழ்ச்சி இருந்ததுன்னா அவ்வளோ அற்புதமான பல விஷயங்களை நான் தெரிஞ்சுட்டேன். எத்தனையோ பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவா நிகழ்ச்சியை பார்த்துட்டு குறிப்பெடுத்துட்டு அதன் மூலமாக செயல்படக்கூடிய அனைவருக்கும் மன மகிழ்ச்சியுடன் காலை வணக்கத்தை சொல்லி இன்றைய தினம் எப்படி இருக்கு, இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். 5/8/2017 ஆடி மாதம் 20ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இன்றைய திதி திரையோதசி திதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. அடுத்து உங்க ராசி உங்க நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சுபமான தினம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்குண்டான படிப்புகள் வந்து சேரும். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்துல அங்கேயே தங்கி இருக்கிறது. மேலும் பிரயாணத்தில் புதிய வேலை, புதிய தொழில் தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான சுபிக்ஷமான தினம். புதிய வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தினம். மேலும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பிரயாணம், சிறு பிரயாணம் போன்ற விஷயங்கள் கைகூடும். மேலும் வியாபாரிகளுக்கு ஆனுகூல்யமான தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல தடசங்கள் அப்படிங்கிறது யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். தடங்களை எல்லாம் மனசுலயே நினைச்சுண்டு அடுத்து போகாம இருக்கும் பொழுது நம்மளுடைய முன்னேற்ற தடங்கல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களையும் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களும் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கார மனசிலேயே போட்டு வருத்தப்படுறது அவ்வளவு சந்தனம் கிடையாது. மேலும் குடும்பத்துல பிரிவினைகள் ஏற்படும் பொழுது அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்து அதை பற்றியே ஆலோசித்து கொண்டு அடுத்த முயற்சி எடுக்காம இருக்கிறதும் தடங்களுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் உங்களுடைய முயற்சி வெற்றியினை கொடுக்கும். பக்தி நிறைந்த நாளாக இன்றைய தினத்தில் சுவாமியினுடைய நாமஸ்மரணைகள், சுவாமியினுடைய பிரார்த்தனைகள் இருக்கும் பொழுது நாள் வெற்றி பெறும், முயற்சிகள் வலுப்பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. அற்புதம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்வசு நட்சத்திரத்துல முதல் 3 பாதம் கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய நாள். நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கும். சின்ன சின்ன முயற்சிகளும் முடிந்த வரையும் நீங்களே நின்று ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல லாபம், முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும்.
வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நினைக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாகும். மனைவியின் வழியில நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான தன்மைகள். உங்களுடைய வேலையை 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்து அதை சரிவர செய்து அதற்குண்டான லாபத்தையும் பெற்று பிறருக்கும் கொடுக்கறதுக்குண்டான தன்மைகள் கூடக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, செல்வத்தை சேர்க்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்புல வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். யோசனை செய்து செய்து ஒவ்வொரு காரியத்தையும் நிகழ்த்தக்கூடிய தன்மைகள் பெற முடியும். திருமண காரியங்கள் கைகூடும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் மேலோங்கக்கூடிய தினமாக இருக்கும். மறைமுக எதிரிகள், எதிர்முக நேர் எதிரிகளை வென்று ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள் கூடி வரும். மேலும் மனைவியின் வழியில நல்ல நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுல சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயத்தை முன்னின்று செய்வீங்க. மேலும் கரஸ்பாண்டிங் கோர்ஸ் படிக்கிறது, மேலும் தூர பிரயாணம் செஞ்சு படிப்புக்காக படித்து கூட வேலையையும் சேர்த்து செய்யறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள். பேங்க்ல வேலை செய்யறவாளுக்கு அதி உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகளை பெறக்கூடிய கிரக நிலை இன்றைய நிலை. இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் 5 கரத்தனை ஆணை முகத்தோனே என்ற மந்திரத்துக்கு ஏற்ற பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். பிரயாணம் பண்ணு, அலைஞ்சு பேசி நடனமாடி பாடி ஆடி எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மையை கிடைக்காம விடுறதே இல்லைங்கிற சொல்ற மாதிரி பெரியவங்க சொன்ன அத்தனை மொழிக்கும் ஏற்றாற் போல நீங்க பேசியே இந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். சொந்த வீடு வச்சுட்டு இருக்கிறவா, வாடகைக்கு வரலையே நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வாடகைக்கு விட்டு நல்ல சம்பாத்தியங்கள் கூடுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும், புதிய ஒரு தியேட்டர் கட்டணும், கல்யாண மண்டபம் கட்டணும், எனக்கு பெட்ரோல் பங்க் வைக்கணும், இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் காரியங்கள் கூடி வரும். கெமிக்கல் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகம் செய்யறவாளுக்கு அதி உன்னத பதவிகளும் மாற்றங்களும் மேலோங்கும்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நட்புகளை கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யறது, நண்பர்கள் மூலமான உதவிகள் பெற்று அடுத்த நிலைக்கு போறது. இன்னைக்கு எதை சேர்த்துறமோ இல்லையோ நண்பர்களை சேர்த்துறது பெரிய விஷயம். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று அவ மனசுலையும் போய் இடம் பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. உண்மையான நட்பு இருக்கிறது பெரிய சம்பதம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்துல நட்புக்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீயே செய்யறது, அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யறது, இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பெரிய அதிகாரியின் மூலமாக நல்ல விஷயங்களை காதுல கேட்கறது, பாராட்டுதல், பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கு. இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இது போன்ற துறைகள்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் கூடி வரும்.
பிரயாணங்கள் வெற்றிகளை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. அரசாங்கத்தின் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பக்தி நிறைந்த அற்புதமான நாள் இன்றைய நாள். எந்த ஒரு காரியத்தையும் பக்தி மறையமாக பெரியவங்களுடைய பாசமிகு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரியவங்களுடைய அனுகிரகம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்றாப்புல எல்லாத்துடைய அனுகிரகத்துடன் ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய நல்ல வினையாக அமையக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, அந்த சந்திப்பின் மூலமாக தொழில் முன்னேற்றம் கிடைக்கிறது. அதி அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படுறது. பிரயாண விஷயம் ஆணுகூல்யமாக நடக்கிறது. பெண்களுக்கு வீட்டில் இருந்தே பலவிதமான வேலைகளை செய்து அதன் மூலமாக பணங்கள் ஈட்டுவதும், அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதும், மேலும் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த விஷயத்தை ஏதாவது வாங்கி கொடுக்கிறது, இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலை இன்றைய நிலை. இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 5, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதமும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதமும் கொண்ட உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான தினத்துல இன்றைய தினமும் ஒன்று. நல்ல நல்ல விஷயங்கள் செய்யறது, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான நன்கொடை வாங்கி கொடுக்கிறது, யாருக்காவது முடியலன்னு சொல்லும் பொழுது முன்னின்று உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறுறது, தாய் தந்தையர் ஆரோக்கியத்துல அக்கறை கொள்றது, அவங்களுடைய மருத்துவ விஷயங்கள்ல கவனம் எடுத்து செயல்படுறது, பெண்கள் மாமியார் அல்லது அவங்க அப்பா இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் செய்யறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய தினம். சில வேளைகள்ல 7.5 சனியினால அவங்களுடைய உடல் உபாதைகள் ஒத்து வராம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. பிறருடைய அக்கறை கொண்ட உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்திலையும் அக்கறை என்பது தேவை. குழந்தைகள் நலன், குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை போன்ற அனைத்து விஷயங்களும் வீட்டில் பேசி அதன் மூலமாக சரி செய்யக்கூடிய கிரகநிலை இன்றைய நிலை. இன்றைய கிரகநிலை சாதகமா இருக்கக்கூடிய எண் 6, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றினை தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். முயற்சித்த காரியத்தை மற்றவங்க கிட்ட விடாம நீங்களே நின்று செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றிகரமான செய்திகள் உண்டு. பெரியவங்க குழந்தைகள் திருமணமாகணும், அதற்குண்டான பிரார்த்தனையை நான் இறைவனிடம் வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது பிரார்த்தனைகள் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தெய்வாலயங்களுக்கு சென்று தியானம், பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்துட்டு வர்றது, இந்த பரிகாரங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். மேலும் தொழில் முறைகள்ல இதற்கு முன்னாடி செய்த தொழில் நாள் விரயம் ஏற்பட்டு அந்த விரயம் நமக்கு ஒரு பாடமாக இருந்து இனிமேல் இந்த விரயங்கள் ஏற்படப்படாது,
இனிமேல் இந்த விரயங்கள் ஏற்படாத வண்ணம் நம்ம தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த காலம் விசேஷமான காலமாக தனுர் ராசி நேயர்களுக்கு உண்டாகி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி தரும் எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வெங்கடாநாதர் வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு, அதிக நாள் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் சிறிது சோர்வுகள் உண்டு. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, நாளைக்கு இந்த காரியத்தை பார்த்துக்கலாமே, நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில வேளைகள்ல இன்னைக்கு வேண்டாம் அப்புறம் பார்த்து போன்னு இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய லாபங்களும் சில விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். நல்லதே செய்யணும், கெட்ட பேரு தான் அதிகமா வருது, இதனால நல்லதே செய்ய வேண்டாம்னு யோசிக்கக்கூடிய மனநிலைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் குழந்தைகள் ரீதியா குழந்தைகள் படிக்க வைக்கிறது, குழந்தைகளுக்குண்டான அதித்த படிப்புக்குண்டான பணவரவுகளுக்குண்டான விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது, குழந்தைகள் திருமணத்துக்குண்டான விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது, எதிர்கால வாழ்க்கையினை பற்றி சிந்திக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஆலோசனை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருப்பவர்களிடம் சில நேரங்களில் மனக்கசப்புகள் கூடி வரலாம். சொத்து ரீதியான பிரச்சனை, இடரீதியான பிரச்சனையை ஆலோசித்து சரியாக பேசி அதன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குண்டான கிரகநிலை இன்றைய நிலை. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இருந்த இடத்திலேயே பல காரியத்தை சாதிக்கக்கூடான வாய்ப்புகள் பெற முடியும். சில நேரங்கள்ல சில அசதிகள் மூலமாக உடல் ஒத்துழைப்புள்ளாத காரணத்தினால மற்றவங்க கிட்ட கொடுத்து அந்த காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். உங்களுடைய பேச்சு, செயல்பாடு, முயற்சி, விடாமுயற்சி, வேலையில நீங்க காட்டக்கூடிய முழுமையான ஈடுபாடு, இது போன்ற பல விஷயங்கள் பலரை கவரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய முயற்சிகளுக்குண்டான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். வீட்டில் மனைவியின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்குண்டான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் உண்டாகி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் வேலை வாய்ப்பு, வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் போது மன சந்தோஷமும், எதிர்பாராத விரயங்கள் நடக்கும் பொழுது மனக்களிப்புகளும் ஏற்படக்கூடான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வரவும் செலவும் சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலையில படிப்பு படிச்சுண்டு வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். பண விரயங்கள்னால சில நேரங்கள்ல என்னடா இவ்வளவு சம்பாதிச்சும் கையில நிக்கிறது இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்களை பத்தி பேசுறது, மனக்களிப்புடன் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான விசேஷகரமான தினம்.
எதிர்பாராத நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கக்கூடிய பழைய வாடிக்கையாளர் மூலமான புதிய தொழில்கள் வந்து சேரலாம். சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்துண்டு காப்பாற்ற முடியாம தத்தளித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நல்லதே செய்யும் பொழுதும் கெட்ட பேர் வரதே அப்படின்னு யோசிக்கிறதும், என்னை யாரும் பாராட்டலையே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் எழுந்துட்டே இருக்கும். இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு பெயர் புகழாக நல்ல பாராட்டுதலும் கிடைக்கும். அதன் மூலமாக பெற்றவர்களுக்கும் பாராட்டுதல் கிடைக்கக்குண்டான அற்புதமான தினம். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி வழிபாடு, மன திருப்தியினை தரும் வழிபாடு. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள் போன்ற பலாபலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல ஆன்மீக தகவல் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய பெற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை, குழந்தைக சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. என் குழந்தை அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு 10 வயசு ஆனாலும் குழந்தை, 2 வயசு ஆனாலும் குழந்தை, 54 வயசு ஆனாலும் குழந்தை. செவ்வாய் தான் ஒரு மனுஷனுடைய செயல்பாட்டுக்குண்டான காரகத்துவம் அப்படின்னு சொல்றது. இந்த செவ்வாய் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் குணக்காரகனாக இருப்பினும் செயல்காரகன் அப்படின்னு சொல்லுவா. இந்த செயலுக்குண்டான காரகனாகக்கூடிய செவ்வாய்க்குண்டான அதிபதி முருகப்பெருமான். முருகப்பெருமான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அரளி புஷ்பத்தால அர்ச்சனை பண்றோம். 6 தீபங்களை சுவாமிக்காக ஏற்றி வைக்கணும். 6 தீபங்கள் மட்டும் இல்லாத 6 பிரதட்சணம் பண்ணணும். அப்படி பிரதட்சணம் பண்ணி வர குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் தியானம் செய்து இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல வேலை வேணும்னு சொல்லி 6 வாரம் விடாது காலையில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு, நிறைய சேட்டை பண்ணிட்டு இருக்கக்குண்டான விஷயம் அடங்கி பொறுப்புள்ள ஒரு தன்மையாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அடுத்தது ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு போக போறோம். அருள் தரும் ஆலயம். இன்னைக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆலயம். எல்லாத்துக்கும் என்ன ஆலயம்னு எதிர்பார்க்கிறா? எல்லாருக்கும் பிடித்த தெய்வம் என்ன? எனக்கு இந்த தெய்வம் பிடிக்கும், அந்த தெய்வம் பிடிக்கும். பிடிக்காத தெய்வம் கூட நிறைய பேர் சொல்றது இருக்கு. நான் இந்த சுவாமி வழிபட்ட மாட்டேன். ஆனா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உலகமெங்கும், நான் உலகமெங்கும்னு சொல்றது எல்லா ஊர்களையும் வைத்து வணங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்லலாம். விநாயகப் பெருமானுடைய வெற்றிதரம், விநாயகருடைய விசேஷமான ஆலயங்கள்னு சொல்லும் பொழுது நிறைய ஆலயங்கள் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஆலயம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர். மணக்குள விநாயகர் அப்படின்னு சொன்னாலே கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆலயம், கோயில்னு சொல்லலாம். கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோயில், அதாவது பிரெஞ்சு கோட்டைக்கு பின்னாடி இருந்த கோயில் தான் இந்த மணக்குள விநாயகர். வெள்ளக்கார பிள்ளையார்னே அவருக்கு பேர் உண்டாம். அந்த கோயில்ல போனாலே யானை முகத்துடன் வரவேற்கக்கூடிய அற்புதமான ஆலயங்கள்ல மணக்குள விநாயகர் ரொம்ப அதி அற்புதமான ஆலயம். ரொம்ப சுத்தமா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துல முன்னாடி போகும்பொழுதே யானையினுடைய வரவேற்பு இருக்கும். உள்ள போய் சுவாமி சன்னிதானத்துல இருக்கக்கூடிய நர்தன விநாயகர். இன்னைக்கு நர்தனம் எப்போ வரும்? சந்தோஷம் இருந்தா நர்தனம் வரும், கோபத்திலையும் நர்தனம் வரும். உங்களுக்கு தெரியும், காளி எல்லாம் கோபத்துல தான் நர்தனம் ஆடுவா. அந்த மாதிரி நர்தனத்தை பண்ணி அசுரர்களை வதம் பண்ணக்கூடிய நர்தனமாகவும் சந்தோஷத்துடன் நடனமாடக்கூடிய வர்த்தனமாகவும் இந்த இடத்துல நர்தன கணபதியாக அருள் புரியக்கூடியவர். எல்லா மனதிலையும் குடிகொண்டு குலமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் மன குல விநாயகர் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிள்ளையாரை சுத்தி வரும்பொழுது இரட்டை பிள்ளையாருடைய தரிசனம், எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தரிசனம், அம்பிகையுடைய தரிசனத்தை நம்ம காண முடியும். இந்த ஆலயங்கள்ல பார்த்துட்டோம்னா உலகத்திலேயே பிள்ளையார் கோயில் ஏகப்பட்டதுன்னு இருக்கு. அந்த பிள்ளையார் கோயில் கோபுரத்துல தங்கமான கவசரூபமாக அருளக்கூடிய பிள்ளையார்ல இந்த பிள்ளையாரும் ஒண்ணு. அப்பேற்பட்ட நர்தன ரூபமாக அனுகிரகம் கொடுக்கக்கூடிய யானை முக பிள்ளையாரை நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய
அற்புத அருள் தரும் விநாயகர் அரவிந்தரும் அன்னையும் தரிசனம் செய்து வழிபட்ட பிள்ளையார் நர்தன பிள்ளையார். பாரதியார் வழிபட்ட பிள்ளையார் நர்தன பிள்ளையார். அருகில் இருக்கக்கூடிய கடலின் சக்தியை கொண்டவர், பஞ்சபூதங்களின் சக்தியை கொண்டவர். அப்பேற்பட்ட பிள்ளையார் பாசம் அங்குஷம் வாய்ந்த சக்திகளை கொண்ட எம்பெருமானை தரிசனம் செய்தால் எல்லா விதமான நண்பனும் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகி கொடுக்கும். மல குல விநாயகரை பத்தி பார்த்தோம். விநாயகரை தரிசனம் பண்ணோம். எல்லா விதமான நன்மைகளும் கொடுத்து இன்றைய தினம் அதி அற்புதமான தினமாக அமைய பிரார்த்தனை செய்து, வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.